இந்த நாளிலுமாய் கூட கர்த்தருடைய வார்த்தை நாம் கவனிக்க போகிறோம். இந்த நாளிலே செய்தியின் தலைப்பு என்னவென்றால், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஆச்சரியமான அனுகூலம் உண்டாகும் என்ற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தை கவனிக்க போகிறோம். என்ன உண்டாகும்? ஆச்சரியமான அனுகூலம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஆச்சரியமான அனுகூலம் உண்டாகும் என்ற தலைப்பிலே நாம் வார்த்தை கவனிக்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 15வது வசனம், புக் ஆஃப் 2 Chronicles chapter 26 verse 15. கோபுரங்கள் மேலும் அலங்க கோடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதுக்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த எந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. அல்லேலூயா. ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைபடுங்க. ஆச்சரியமான அனுகூலத்தை ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஆண்டவர் கட்டளையிடுவீராக. உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த இடத்துல நம்ம படிக்கிறோம், அந்த கடைசி பகுதியை மட்டும் படிங்க. அவன் பலப்படும் மட்டும், அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. ஆமென். இன்றைக்கு நமக்கு அநேக அனுகூலங்கள் தேவையாய் இருக்கிறது. வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் மனுஷ தயவிலும் தேவ கிருபையிலும் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் வளர்ந்து விருத்தி அடைந்தார். அல்லேலூயா. அப்ப இந்த பூமியிலே வாழுவதற்கு நமக்கு என்ன வேணுங்க? தேவ கிருபை வேணும், மனுஷர் கண்கள்ல தயவு வேணும். அல்லேலூயா, ஆமென். அது தயவுக்கு இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம்? அனுகூலம். ஆமென். நமக்கு ஒரு அனுகூலம், ஒரு சகாயம், ஒரு இரக்கம், ஆமென், ஒரு சாதகமான ஆசீர்வாதம், இதெல்லாம் தான் அனுகூலம் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தமாய் காணப்படுகிறது. ஆக இந்த வசனத்தில் நாம் வாசித்தது போல என்ன உண்டாயிட்ட? ஆச்சரியமான அனுகூலம். அல்லேலூயா. எதிர்பார்க்கவே இல்லை, யோசிக்கவே இல்லை, இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்ற வகையில் ஆச்சரியமான அனுகூலத்தை ஆண்டவர் நமக்கு இந்த நாட்களிலே, இனி வரக்கூடிய நாட்களிலே நமக்கு கொடுக்க போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை எல்லாமே கர்த்தருடைய வார்த்தை தான். ஆமென். பைபிள் எல்லாமே கர்த்தருடைய வார்த்தை தான். அதில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை நமக்கென்று கொடுக்கிற ஒரு வார்த்தை. அல்லேலூயா. அதான் ரேமா வேர்ட் என்று சொல்லப்படும், நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை. ஆமென். இப்படி நான் புரிந்து கொள்ளும்படியாக சொல்லுகிறேன். ஒரு வீட்டில் சட்டி நிறைய அல்லது பாத்திரம் நிறைய சாப்பாடு வச்சிருந்தாலும் உங்கள் தட்டில் விழுறது தான் உங்களுக்கு. அந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தை, பைபிள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை தான். இப்போ நம்ம படிக்கும் பொழுது, நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை தான் நமக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை. அந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆக இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களை பலப்படுத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, ஆமென். ஆச்சரியமான அனுகூலம். நம்முடைய தேவன் செய்கிறது எல்லாமே எப்படி இருக்கும்? ஆச்சரியமானதாக தான் இருக்கும். அல்லேலூயா. ஆச்சரியமான காரியங்களை, அதிசயமான காரியங்களை, நம்முடைய மூளையிலே நாம் கிரகிக்க முடியாத காரியங்களை, புரிந்து கொள்ள முடியாத காரியங்களை, எனக்கா இவ்வளவு கிருபை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலே ஆண்டவர் என்ன செய்ய போறாருங்க? ஆச்சரியமான காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா, ஆமென்.
நம்ம போகிற வருகிற இடங்கள்ல சந்திக்கிற நபர்கள் கண்களிலே ஆண்டவர் நமக்கு தயவு கொடுக்க போகிறார். அல்லேலூயா, ஆமென். கிருபை இல்லாம வாழ முடியாது, தயவில்லாம வாழ முடியாது. அவருடைய இரக்கமும் தயவும் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் நிறைய அனுகூலங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென். நீங்க போனீங்கனாலே உங்க முகத்தை பார்த்து என்ன செய்ய போறாங்க? நிறைய காரியங்களை ஜனங்கள் நமக்கு லகுவாக்கி கொடுக்க போகிறார்கள். அல்லேலூயா. உதாரணமா ஏதாவது அரசாங்க ரீதியா சர்டிபிகேட்ஸ் தேவைப்படுமானால் நீங்க போய் அணுகும் பொழுது எளிதாக கிடைக்க ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. அதே போல நல்ல வேலை வாய்ப்புகளை எளிதாக ஆண்டவர் கொடுப்பார். அதே போல நல்ல வாழ்க்கை ஆண்டவர் எளிதாக நமக்கு கொடுப்பார். அதுதான் என்னதுங்க? அனுகூலம், ஆச்சரியமான அனுகூலம். ஆமென். ஒரு பக்கம் ஏதாவது ஒரு பொருளை வாங்க போறீங்க, அந்த பொருள் நீங்க கொண்டு போயிருக்கிற பணத்தை விட அதிகமா இருக்கு. என்ன செய்யறதுன்னு நீங்க வாங்க முடியாம திகைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த விற்கிறவர்கள் பார்த்து அதை கொஞ்சம் விலை குறைச்சு அதை உங்களுக்கு லகுவாக்கி கொடுப்பார்கள். அதை எளிதாக நீங்க வாங்குவதற்கு ஆண்டவர் வழியை திறப்பார். அதுதான் என்னதுங்க? அனுகூலம். அல்லேலூயா. ஆக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போறாருங்க? ஆச்சரியமான அனுகூலத்தை கட்டளையிட போகிறார். ஆமென். அந்த அனுகூலத்தை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அதான் பார்க்கணும். ஆமென். இன்னைக்கு அனுகூலம் ஒன்று, ஆஹா ஓஹோ, இன்னைக்கு இனிமேல் எல்லாம் நமக்கு கிருபை கிடைச்சிரும், இனிமேல் எல்லாம் நமக்கு வாய்க்க பெற்றும் அனுகூலம் கிடைச்சிரும் அப்படின்னு சந்தோஷமா இருக்கு. ஆனா ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே எப்படின்னா coupled with some conditions. ஆமென். சில நிபந்தனைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, சில காரியங்களை செய்யும் பொழுதுதான் ஆண்டவர் என்ன செய்வாருங்க? அந்த ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இது யாருக்கு இந்த கிருபை கிடைச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தா யாருக்கு கிடைச்சதுங்க? உசியா என்கிற ராஜாவுக்கு கிடைச்சது. யாருக்கு கிடைச்சதுங்க? உசியா ராஜா, இஸ்ரவேலை அரசாண்ட எருசலேமிலே இருந்த உசியா என்கிற ராஜாவுக்கு அப்படிப்பட்ட கிருபை கிடைத்தது. அந்த கிருபை கிடைத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களோடு கூட நான் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த தலைப்பு புரிகிறது? இந்த காரியங்கள் ஆசீர்வாதமா இருக்கிறது? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, என்னோடு கூட வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். ஹல்லேலூயா. ஆமென். அழகாக படிக்கிறோம். என்ன படிக்கிறோம் பாருங்க. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கியிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். அவனுக்கு அனுகூலமான ஆச்சரியமான அனுகூலம் கிடைத்ததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? தேவனை தேடினான். அல்லேலூயா. கர்த்தரை தேடுவதற்கு தன் மனதை ஒப்பு கொடுத்தான். ஆமென். கர்த்தரை தேடினான். கர்த்தரை தேடுறன்னு என்ன அர்த்தம்? கர்த்தரை தேடுறன்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். ரைட். ஜெபிக்கிறது, அப்புறம் துதிக்கிறது, பாடுறது, ஆலயத்துக்கு வர்றது, எல்லாமே ஆண்டவரை தேடுறாரு. இன்னைக்கு உலக மனிதர்களை பாருங்க, எதை தேடுறாங்க? எதை சாப்பிடலாம்? அது காலை எந்திரிச்சதையும் கவலை ஆயிருது. இன்னைக்கு என்ன, காலையிலைக்கு என்ன, மத்தியானத்துக்கு என்ன, சாயந்தரத்துக்கு எதை திங்கிறது, எதை சாப்பிட்றது? சாம்பாரே 2 நாள் வச்சாச்சுன்னா உடனே வீட்டில் என்ன சொல்றாங்க? இன்னைக்கும் சாம்பாரா? இல்லையா? அதுவே கறி குழம்பு வச்சு பாருங்க, எப்படி நாளைக்குமா அப்படின்னு சந்தோஷம் இல்லையா?
மனிதர்கள் எதை தேடுகிறார்கள்? உலக மனிதர் ஒரு பறவைகள், உயிர் வாழும் மற்ற மனிதர்களை தவிர மற்ற உயிரினங்கள் எல்லாம் அதனுடைய வேலை என்ன? எதை தேடுகிறது? இறை தான் தேடுது. காலை எந்திரிச்சதையும் என்ன சாப்பிடுவோம். அடுத்தது பறவைகள் எல்லாம் இனவிருத்தி செய்வதற்கு கூடு எங்க கட்டலாம்? வீடு கட்ட தேடுது. அப்புறம் குஞ்சு பறிக்குது. இதுதான் அதனுடைய வேலைகள் இல்லையா? ஆனா மனிதர்களுக்கு அதையும் தாண்டி ஒரு காரியம் இருக்கு. என்னதான்? இறை தேடல். அல்லேலூயா. இறை தேடல் என்னது? இறைவனை தேடுதல். அல்லேலூயா. ஆக இன்றைக்கு உலக பிரகாரமான மனிதர்கள் எதை தேடிக்கொண்டிருக்கிறார்கள்? எதை சாப்பிடுவோம், எதை உடுத்துவோம், எங்க குடியிருப்போம், எதை வாங்குவோம். சில பேர் ரோட்டில் பைக் ஓட்டிட்டு போகும்போது அவங்க ரோட்டையே பார்க்க மாட்டாங்க. யார் எங்கே போகிறாங்க, என்ன வித்துட்டு இருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, இதைத்தான் என்ன செய்வாங்க? அப்படியே பார்த்துட்டு போகிறது இல்லையா? அப்போ எதை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம்? தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா. ஆமென். மார்த்தாளோ பல காரியங்களை குறித்து கவலையாயிருந்தாள். ஆமென். பல காரியங்களை குறித்து கவலை. ஐயோ, எப்படி கல்யாணம் பண்றது, பசங்களுக்கு பிள்ளைகளுக்கு எப்படி கல்யாணம் பண்றது, ஐயோ எப்படி இந்த கடனை கட்டுறது, இதெல்லாம் கவலைகள். இவைகளுக்கு மத்தியில் என்ன செய்யுங்க? கர்த்தரை தேடுங்கள். அல்லேலூயா. ஆமென். இந்த உசியா என்கிற ராஜா என்ன செஞ்சானா? தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே கர்த்தரை தேட மனதிணங்கி இருந்தான். ஆமென். கர்த்தரை தேடணும். இன்னைக்கு மனிதர்கள் எதை தேடுகிறார்கள்? உணவை தேடுகிறார்கள், உடையை தேடுகிறார்கள், ஆடம்பரங்களை தேடுகிறார்கள், சிற்றின்பங்களை தேடுகிறார்கள். எங்க போனா மகிழ்ச்சியா இருக்குன்றதை தேடுறாங்க. ஆனா வார்த்தை சொல்லுகிறது, அந்த உசியா என்கிற ராஜா கர்த்தரை தேட தன் மனதை ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. ஆமென். அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே கர்த்தர் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். ஆமென். அவன் ஆண்டவரை தேடின நாட்கள்ல எந்தெந்த காரியத்தை செஞ்சான் எல்லாம் வாய்த்தது. சில பேருடைய வாழ்க்கையில எதை தொட்டாலும் நஷ்டம், எதை தொட்டாலும் தோல்வி, எதை தொட்டாலும் அதில் ஒரு வளர்ச்சி இல்லை, தேக்க நிலைமை காணப்படுகிறது. ஆனால் தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம், ஒரு வளர்ச்சி, ஒரு உயர்வு, ஒரு பெருக்கம் வர வேண்டுமானால் யாரை தேடணும்? கர்த்தரை தேடும் பொழுது நம்முடைய காரியம் வாய்க்கும். அல்லேலூயா. அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார். ஆக தேவனை தேடணுங்க. ஆமென். நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுங்களா? தேடுகிறவர்களுக்கு தென்படுகிறவர். அல்லேலூயா. தேடுகிறவர்கள் தென்படுகிறவர். பைபிள் என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது படிங்க. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் வசனம் என்ன? 8:17 படிங்க. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஆமா, என்ன சொல்றாருங்க? அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். என்ன செய்யணுமா? அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அல்லேலூயா. அதிகாலை 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்றவங்க எல்லாம் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. 6 மணிக்கு எந்திரிக்கலாம் கேட்க மாட்டேன். அல்லேலூயா. அதிகாலை என்பது என்னங்க? அதிகாலை என்பது என்ன? அதிகாலை 3 மணி, அதிகாலை 4 மணி, இதுதான் அதிகாலை. ஏர்லி மார்னிங். பைபிளில் படிக்கிறோம், இயேசு கிறிஸ்து அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வெளிச்சம் வரத்துக்கு முன்னாடி எந்திரிக்கிறது அதிகாலை. சரிங்களா? சில பேருக்கு அதிகாலையே தெரியாது, 7 மணி 8 மணி தான் தெரியும். அப்படி இருக்கக்கூடாது. என்ன செய்யணுங்க? அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, என்னை காண முடியும். அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணுங்க? அதிகாலையில் தேடணும். சிலர் வேலைக்கு போகிறவங்க,
சிலர் பணம் வாங்கிட்டு கொடுக்காமல் இருக்கிறவங்க, அப்புறம் சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இவங்களெல்லாம் பகலில் பார்க்கணுன்னா பார்க்கவே முடியாது. காலையில் 6 மணி 5 மணிக்கு வீட்டுக்கு போனீங்கன்னு என்ன செய்யலாம்? பார்த்துடலாம். ஏன்னா அந்த டைம் தாண்டிடுச்சுன்னு என்ன ஆகும்? அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஆட்களெல்லாம் எப்போ போய் பார்க்கணும்? அதிகாலையில் தான். ஆமேன். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. என்ன செய்யணும்? அவரை காலையிலே தேடும். காலையில தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்றாருங்க? கிருபை அளிக்கிறவராயிருக்கிறார். ஆமேன். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ கிருபை அளிக்கிறவர். பைபிள்ல சொல்லுது, கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அல்லேலூயா. கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்தில். ஆமேன். கண்டடைய தக்க சமயம் என்ன? அதிகாலை. அல்லேலூயா. அதிகாலையில் எழும்பி ஆண்டவரை தேடணும். ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ தேவன் எதிர்பார்க்கிறது என்னங்க? அதிகாலையில். தாவீது சொல்றார், அதிகாலையில் ஆயத்தமாகி உமக்கு நேரே வந்து நான் காத்திருப்பேன். அல்லேலூயா. ஆம். இன் த மார்னிங் ஐ வில் கம் இன்டு யுவர் பிரசன்ஸ் லார்ட். அதான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம். ஆமேன். அதிகாலையில் எழும்பி கர்த்தரை என்ன செய்யணுங்க? தேடணும், ஆராதிக்கணும், அவர் நாமத்தை மகிமைப்படுத்த. அப்படி தேடும் பொழுது அவரை கண்டடையத்தக்க பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமேன். எப்படி தேடணும்? ஆவலோட, வாஞ்சையோட, தாகத்தோட, ஒரு எதிர்பார்ப்போட. ஆமேன். அல்லேலூயா. ஒரு ஆவலோடு ஆண்டவர் இன்னைக்கு என்ன பேச போகிறார், எப்படி நடத்த போகிறார், அந்த இருதயத்தோடு ஆண்டவர் என்ன செய்யணுங்க? தேடணும். ஆமேன். ஆக தேவ பிள்ளை, இதை நம்முடைய வாழ்க்கையில பழக்கமாக்க வேண்டும். பைபிளில் படிக்கிறோம், தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களில். அப்படியானால் இந்த உசியாவை நடத்த ஒரு ஊழியக்காரன் தேவைப்பட்டான். ஆமேன். இந்த ஊழியக்காரன் அந்த உசியாவை என்கரேஜ் பண்ண 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 அவன் கர்த்தரை தேடுகிறவனாயிருந்தான். அல்லேலூயா. அப்போ ஆலயத்துக்கு எதுக்கு வரோம்? சத்தியத்தை கேட்க வருகிறோம். ஊழியக்காரர்கள் சத்தியத்தை சொல்லுகிறார்கள். அந்த சத்தியத்தை கேட்க கேட்க நம்முடைய விசுவாச அளவு அதிகரிக்க வேண்டும். ஆண்டவரை தேடுகிற அளவு அதிகரிக்க வேண்டும். அல்லேலூயா. ஊழியக்காரர்கள் விசுவாசிகளை பார்த்து ஆலயத்துக்கு நீங்க இந்த வாரம் லீவு போட்டுக்கோங்கன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அதே போல இந்த இன்னைக்கு பைபிள் படிக்காதீங்கன்னு சொல்லுவாங்களா? ஜெபிக்காதீங்கன்னு சொல்லுவாங்களா? அப்போ ஊழியக்காரர்கள் என்ன செய்றாங்க? என்கரேஜ் பண்றாங்க. வாங்க, ஆலயத்துக்கு வாங்க, வேதத்தை படிங்க, ஜெபம் பண்ணுங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க. இதெல்லாம் கேட்க கேட்க தான் என்ன ஆகும்? நமக்குள்ளார அது ஜெனரேட் ஆகும். அல்லேலூயா. ஆமேன். அடிமேல் அடி வைத்தால் அம்மி கூட நவுந்துரும், ஆனா நாங்க நகர மாட்டோம். அப்படி இருக்கிறீங்களா? அல்லேலூயா. இப்ப திரும்ப 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 again and again again and again again and again we are emphasizing to seek God. We are urging people to worship God. தேவனை ஆராதிக்க நாங்கள் என்ன செய்றோம்? உற்சாகப்படுத்துகிறோம். அல்லேலூயா. அங்கே ஒரு உற்சாகப்படுத்துகிறவர் தேவை. ஆமென். அது புத்திமானாகிய யாருங்க? சகரியாவின் நாட்களிலே தேவனுடைய வசனங்கள்ல சத்தியத்துல தேறின ஒரு வேதபாரகனாக அந்த சகரியா காணப்பட்டார். அவர் அந்த உசியாவை என்கரேஜ் பண்றாரு, ஆண்டவரை தேடுப்பா, ஆண்டவரை ஆராதிப்பா. எப்பெல்லாம் தேடணும்? மாத பிறப்புகள்ல தேடுங்க. 1ஆம் தேதி காலையில் 5:30 மணிக்கு சர்வீஸ்னா என்ன செய்யறோம்? ஆன்லைன்ல பார்த்துக்கிறோம். ஆன்லைன்ல வருமா கம்யூனியன் கேட்குறாங்க. ஆன்லைன்ல நாங்கள் ஜெபிச்சுக்கிறோம், ஆன்லைன்ல பார்த்துக்கிறோம். அதெல்லாங்க நம்ம தேடி வரணுங்க, பிரயாசத்தோட வரணுங்க. மாத பிறப்புகள் ஆண்டவரை தேடணும். ஓய்வு நாட்கள் ஆண்டவரை தேடணும். ஞாயிற்றுக்கிழமை நாளில் ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவரை தேடுறத தவிர வேற எந்த காரியத்துக்கு என்ன செய்யாதீங்க? முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. ஆமென். வாரத்தில் ஒரு நாள்
6 வாரம் நம்முடைய அதாவது வாரத்தில் 6 நாட்கள் நம்முடைய நாட்கள். ஆண்டவர் சொல்றார் 6 நாள்ல உன் வேலை செய், உன் சொந்த பேச்சா போ வா எல்லாம் பண்ணுன்றார். ஆனால் 7வது நாள் ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள், கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கக்கூடிய ஓய்வு நாள். அந்த நாளை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அது காட்ஸ் டே, லார்ட்ஸ் டே. அந்த நாளில் நம்ம என்ன செய்யக்கூடாதான், ஒரு வேளையும் செய்யக்கூடாதுன்றார், சொந்த பேச்சை பேசக்கூடாதுன்றாரு. ஆமென். அந்த நாளை மனமகிழ்ச்சி நாளாக நீ எண்ணுவாயானால் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் என்று கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுடைய ஆசீர்வாதத்துக்கும் உயர்வுக்கும் காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட மிஸ் பண்ணதில்லை. அல்லேலூயா, ஆமென். நீங்கள் சொல்லலாம் ஒருவேளை நீங்கள் பாஸ்டர் அதனால இருப்பீங்க. பாஸ்டர் இருந்தாலும் எங்களுக்கும் குடும்பம், பிள்ளைகள், உறவுகள், சொந்த பந்தங்கள் எல்லாம் இருக்கிறாங்க. உங்களுக்கு வர நிகழ்ச்சி எங்களுக்கும் வருது, உங்களுக்கு வர கஷ்டம் எங்களுக்கும் வருது. ஆமென். நேற்று இரவு படுக்கும்போது மணி 1, காலையில் எந்திரிக்கும் போது மணி 3. தூக்கம் இல்லை. ஆண்டவரை தேடணும், ஆராதிக்கணும். சரீர பலவீனங்கள் உண்டு. பாருங்க, திருநெல்வேலி மீட்டிங் போயிட்டு வந்தோம். போகும்போது ட்ரெயினில் புக் பண்ணி போனோம். வரும்போது ட்ரெயின் புக் பண்ணி இருந்துச்சு. ஆனால் திடீர்னு ட்ரெயின் கேன்சல் ஆகி போச்சு. என்ன செய்யறது? திடீர்னு பஸ்ஸில் அப்புறம் புக் பண்ணி அங்கே வரும்போது பஸ் இப்படி தூரி ஆடுற மாதிரி ஆடிட்டே வருது. எவ்வளவோ பலவீனங்கள், கஷ்டங்கள், உபாதைகள். பாஸ்டர் அங்கே வந்து எல்லா சகோதரிகளுக்கும் ஜெபிச்சாங்க. ஜெபிச்சு முடிக்கும்போது மணி 4 ஆகி போச்சு சாயந்தரம். எவ்வளவோ கஷ்டங்கள், ஓயாத பேச்சுக்கள், சிரமங்கள். அவைகளுக்கு மத்தியிலே ஓய்வு எடுக்கணும் படுத்துக்கிட்டா ஊழியம் நடைபெறாதே, ஆண்டவரை தேட முடியாதே. கஷ்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், பாடுகள் ஒரு பக்கம் இருந்தாலும், அவைகளுக்கு மத்தியிலே நான் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நான் போகாவிட்டால் வேறு யார் போவா? நான் ஆராதிக்காவிட்டால் வேறு யார் போவா? என் தேவனை நான் ஆராதிக்கணுன்ற அந்த வாஞ்சை தான் தேடுதல். அதை சொல்லுவதற்காகத்தான் கர்த்தர் ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். தேவப்பிள்ளை, கர்த்தரை ஆராதிக்கிறது ஒரு வெறி இருக்கணும், ஒரு வைராக்கியம் இருக்கணும், ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தரை தேட தன் மனதை ஒப்பு கொடுத்திருந்தான். இப்ப தேட வரும்போது யார் யார் என்ன நோக்கத்தோடு வருகிறீர்கள் என்பதை ஆண்டவர் அறிகிறவராய் இருக்கிறார். ஐயோ போகணுமே, இல்லாட்டி பாஸ்டர் ஃபோன் பண்ணிடுவாரு, பார்த்தா கேட்பாரு அப்படின்னு வரக்கூடாது. ஆமென். ஐயோ போகலன்னா எனக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி வரக்கூடாது. ஆமென். என்ன உள்ளத்தோட வரணும்? எனக்காக ஜீவனை கொடுத்த தேவனுக்கு நான் ஆராதனை செலுத்த போகிறேன். என்னோடு பேசுகிற தெய்வத்துடைய வார்த்தையை கேட்க போகிறேன். எனக்கு ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிற ஆண்டவரை ஆராதிக்க போகிறேன். அந்த எண்ணத்தோட வரணும். அல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர். ஆகவே தேவப்பிள்ளை, என்ன கஷ்டம், என்ன பாடுகள், என்ன பலவீனங்களா இருந்தாலும் அவைகளுக்கு மத்தியிலே ஆண்டவரை தேடுங்க. அல்லேலூயா. அவர் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுப்பார். ஆமென். இந்த உசியா ராஜாவை குறித்து படிக்கும் பொழுது இங்கே வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படிங்களேன். அப்பொழுது யூதா ஜனங்கள் எல்லாரும் 16 வயதான உசியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகப்பனாகிய அமத்சியாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். போதும். இந்த உசியா ராஜாவை குறித்து படிக்கும் பொழுது இங்கே நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் 16 வயதான உசியா ராஜாவை அழைத்து வந்து. அப்ப எந்த வயசுல ஆண்டவரை தேட ஆரம்பித்தான்? 16 வயதுல ஆண்டவரை தேட ஆரம்பித்தான். அல்லேலூயா. இன்னைக்கு 16 வயதுள்ள பிள்ளைகள் எதை தேடிக்கொண்டிருக்கிறார்கள்? யோசிச்சு பாருங்க. எதை தேடுறாங்க? பசங்களை தேடுறாங்க. இந்த பையன் எனக்கு சூட் ஆகும். புருஷனை தேடிட்டு இருக்கிறாங்க, மனைவியை தேடிட்டு இருக்கிறாங்க, பிள்ளைகள். இதெல்லாம் தான் உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆமென். ஆக உசியா ராஜா என்ன பண்ணாருங்க? 16 வயதுல கர்த்தரை தேட ஆரம்பித்தான். அல்லேலூயா. கர்த்தரை தேடும் பொழுது அதனதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர். அல்லேலூயா.
அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை உண்மையா ஒழுங்கா தேடினேன். ஒரே பொண்ணு தான் பார்த்தோம், அதே பொண்ணையே கல்யாணம் பண்ணியாச்சு. அல்லேலூயா. பாஸ்டரம்மா ஆண்டவரை உண்மையா தேடினாங்க, ஒரே மாப்பிள்ளை தான் பார்த்தாங்க, அதுல என்னாச்சு? கல்யாணம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த சிறு பிராயத்தில் ஆண்டவரை ஒழுங்கா உண்மையா தேடும் பொழுது அதன் காலத்தில் ஆண்டவர் நேர்த்தியாய் செய்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. அப்போ நான் எங்களுக்கெல்லாம் அப்போ அங்கே உண்மையா தேடலையான்னு நீங்க கேட்கக்கூடாது. அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள காரியம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உண்மையா தேடும் பொழுது ஆண்டவர் அதன் காலத்தில் நேர்த்தியாய் சகல காரியத்தையும் வாய்க்க பண்ணி தருகிறவராயிருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளையே, உசியா கர்த்தரை தேட தன் மனதை ஒப்பு கொடுத்திருந்தான். ஆண்டவரை தேடணுங்க. ஆண்டவரை தேடும் பொழுது என்ன செய்வாரு? ஆச்சரியமான அனுகூலத்தை நமக்கு கட்டளையிடுவார். 16 வயது, வாலிப வயது, எதை பார்த்தாலும் அனுபவிக்கலாம், சாப்பிடலாம், சுத்தலாம் அப்படின்னு இருக்கிற வயது. ஆனா அந்த வயதில் என்ன செஞ்சாருங்க? கர்த்தரை தேட தன்னை அர்ப்பணித்திருந்தார். அதுதான் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாக இருந்தது. ஆமென். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ சொல்லுங்க, ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். சங்கீதம் 34:10, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. Those who seek the Lord, they will lack nothing. ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். நீங்க யாரை தேடுறீங்க? சர்வ வல்லவரை தேடுறீங்க. உண்மையாய் அவரை தேடும் பொழுது கர்த்தர் அப்பா அற்புதங்களை செய்வார், அப்பா அதிசயங்களை செய்வார். அல்லேலூயா. இப்போ உண்மையா ஆண்டவரை தேடுங்க. ஒவ்வொருவரும் தேட ஆரம்பிங்க. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் சகலவற்றையும் வாய்க்க பண்ணி தருவார். ஒருவேளை கோணலாம் இருக்கலாம், அந்த கோணலானதை செவ்வையாக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர். கரடு முரடானதை சமமாக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. வேதத்தில் படிக்கிறோம், அக்சால் என்கிற அந்த மகளுக்கு அவன் தகப்பனாகி ஒத்தினியல் என்ன பண்ணாங்க? மேட்டாங்காடை கொடுத்துட்டாரு, மேடான நிலங்களை கொடுத்துட்டாரு. அந்த மகள் என்ன செய்யறா? தன் வீட்டுக்கு புருஷனோட போகும் பொழுது அவள் என்ன செஞ்சாங்க? ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கி தகப்பனத்துல போய் கேட்கிறாப்பா, எனக்கு மேடான நிலங்களை கொடுத்தீங்களே, நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அல்லேலூயா. இப்ப தேவ பிள்ளை அப்பாட்ட நம்மை தாழ்த்தி தேடும் பொழுது ஒருவேளை வாழ்க்கை கோணையா போயிருந்தாலும் அந்த வாழ்க்கையை நேராக்க ஆண்டவரால முடியும். அல்லேலூயா. அக்சால், அந்த அக்சால் என்ன செய்யறா? தாழ்த்தி வருத்தி கேட்ட பொழுது அப்பா சொல்றாரு, அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் கொடுத்தார். அல்லேலூயா. அந்த மேடான நிலங்களை கொடுத்தது மாத்திரமல்ல, என்ன கொடுத்தாருங்க? நீர்ப்பாய்ச்சலான. அதை போல அப்பாவிடத்துல கேட்கும் பொழுது, அவரை தேடும் பொழுது, அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. ஆமென். அவரை தேடாம இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு நாள் ஜெபம் பண்ணாம இருந்து பாருங்க, அந்த நாள் சனியும் பிடிச்ச மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்? அப்படியே மந்தமா மோடம் போட்டா எப்படி இருக்கும்? சுறுசுறுப்பா, அதாவது வெயில் சுள்ளுன்னு அடிக்கும்போது சுறுசுறுப்பா இருப்போம். அப்படியே மழை வர மாதிரி மப்பும் மந்தாரம் மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு வேளையும் செய்ய தோணும், அப்படியே படுத்துக்கலாம்னே இருக்கும். அந்த மாதிரிதான் இருக்கும். ஆண்டவரை தேடாம இருந்தா மப்பும் மந்தாரமா இருக்கும், வெதுவெதுப்பான நிலைமை. ஆண்டவர் வாந்தி பண்ணி போடுவார். அல்லேலூயா. ஆண்டவரை தேட எப்படி இருக்கு? அனலாய் இருக்கணும், தணலாய் இருக்கணும். அல்லேலூயா. சுறுசுறுப்பா இருக்கணும், உற்சாகமா இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கோணலானதையும் செவ்வையாக்க அப்பா வல்லவர், கரடு முரடானதையும் சமமாக்க அப்பா வல்லவரா இருக்கிறார். நீங்க தேடி பாருங்க, நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் மாத்தலன்னா அந்த பைபிளை தூக்கி வச்சுட்டு என்ன செய்யலாம்? பிரசங்கம் பண்ணா முட்டலாம். அல்லேலூயா. எவ்வளவோ காரியங்களை அப்பா செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா.
தேடும் பொழுது ஆண்டவர் அற்புதங்களை ஏராளம் செய்வாருங்க. அல்லேலூயா. எவ்வளோ பெரியவர், எவ்வளோ நல்லவர். ஆமேன். அடுத்தது சங்கீதம் 9:10 படிங்களேன். சங்கீதம் 9:10. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. கைவிடுகிறதில்லை. ஆதலால் போதும். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. அப்ப தேடாதவங்கள கை விட்டுருவார். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. இப்போ ஒருத்தர் தொங்கிட்டு இருக்கிறார், அவரை கை பிடிச்சி தூக்கிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? ஒரு மேலே நிற்கிற ஆளு குழியில் இருக்கிற ஆளை கை பிடிச்சிருக்குது, தூக்கிட்டு இருக்குது. திடீர்னு கை விட்டாங்கன்னு என்ன ஆகும்? பொத்துன்னு கீழே விழுந்துருவாரு. அந்த மாதிரிதான் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளை அப்பா பிடிச்சு தூக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. தூக்கி குழியில அவர் உயரத்திலிருந்து கை நீட்டி பெருவெள்ளத்தில் இருக்கிற என்னை தூக்கி உளையான சேட்டிலிருந்து தூக்கி எடுத்து எங்க உயர்த்துறாராம்? கன்மலையின் மேல் உயர்த்துகிறவர். யார? கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளை எங்கிருந்து தூக்குறாராம்? அவர் உயரத்திலிருந்து கை நீட்டி பெருவெள்ளத்தில் இருக்கிற என்னை தூக்கி எடுத்து அவர் கன்மலையின் மேல் நிறுத்துகிறவர். இப்ப தூக்கிட்டு இருக்கிறார். அவரை தேடும் பொழுது அவர் கைவிட மாட்டார். அவரை தேடாம இருந்தா பிடிச்சிருக்கிறத அப்படியே விட்டுருவார். விட்டாருன்னா என்ன ஆகும்? ஆமா, நம்ம பிடிச்சிருக்கல, அவர் பிடிச்சிருக்கிறாரு. உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. கைவிட மாட்டார். அவருக்கு என்ன வலிச்சாலும் என்ன செய்ய மாட்டார்? விட மாட்டார். அல்லேலூயா. அதனாலதான் பிள்ளைகள் பாருங்க, பிள்ளைகளை பெற்றோர் கூட்டிட்டு போகும் பொழுது, நீங்களாம் எப்படின்னு தெரியல, நாங்கள் சின்னப்பா எங்கள் சாம் பாப்பால சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது அவங்க கையை நான் பிடிச்சிக்குவேன், விடமாட்டேன். எங்கே போனாலும் பிடிச்சி கையை தரன்னு இழுத்துட்டு போகிறது வர்றது. சில பெற்றோர் என்ன சொல்லுவாங்க, இப்படி விரல் நீட்டிக்குவாங்க, இந்த விரலை பிடிச்சிக்கோ அப்படின்னு என்ன செய்வாங்க, அந்த பிள்ளைங்களை பிடிக்க வச்சு நடத்தி கூட்டு வரும். அது என்ன, கல் தட்டுனா கீழே விழுந்துடும். இப்போ தேவ பிள்ளையை நம்ம கை யார் பிடிச்சிருக்கிறா? அப்பா பிடிச்சி, நம்ம அவர் கையை பிடிச்சா விட்டுருவோம். ஆமேன். ஒரு ஆள் நீச்சல் பழகிறன்னு போயிட்டு அந்த கிணத்துக்குள்ளார பைப்பு அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க, எது மோட்டரெல்லாம் வச்சுருக்க பைப் வச்சுருக்குறாங்க. அந்த பைப்பை பிடிச்சி தண்ணியில் உட்காந்துட்டே இருந்தார். திடீர்னு கை விட்டுட்டார். என்னாச்சு? உள்ள ஐயோ ஐயோ ஐயோன்றார், உள்ளே போயிட்டே இருக்கிறார். நம்ம பிடிச்சிருந்தா விட்டுருவோம், ஆனால் அவர் பிடிச்சிருந்தா விட மாட்டாருங்க. அல்லேலூயா. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லை. அந்த காலத்தில் முத்தெடுக்க போவாங்களாம் கடலுக்குள்ள, முத்தெடுக்க ஆழத்தில் போவாங்க. போகும்போது கைத்தை யார் கையில் கொடுத்துருப்பாங்களாம்? முத்தெடுக்க போறவங்க கயிறு கட்டி இருப்பாங்களாம் இடுப்பில். அந்த கயிறை யார்கிட்ட கொடுப்பாங்க? அந்த கட்டின மனைவியுடைய தம்பியோ அண்ணனோ அவங்க கையில் கொடுத்துருவாங்க. அவன் கயிறு என்ன செய்ய மாட்டான்? விடவே மாட்டான். விட்டா என்ன ஆகும்? அக்காலோ தங்கச்சி விதவியா போயிடுவாங்க. அதனால மச்சன் கையில் தான் என்ன செய்வாங்களாம்? கயிறை கொடுப்பான். அந்த கயிறை நல்லா பிடிச்சிருப்பானா, கவனமா பிடிச்சிருப்பானா. அந்த மாதிரி ஆண்டவர் என்ன செய்யறாருங்க? இரவு பகல் தூங்காம, அல்லேலூயா, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவர் நம்மை கரம் பிடித்திருக்கிறார். அவரை தேடுகிற பிள்ளைகளை ஆண்டவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்ன சூழ்நிலைகள் வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும், என்ன உபத்திரவங்கள் வந்தாலும் அவர் கைவிட மாட்டார். ஏன்னா நம்ம அவர் கையில் இருக்கிறோங்க, அவர் பிடிச்சிருக்கிறாருங்க. அவர் கையிலிருந்து ஒருவரால் நம்மை பறிக்க முடியாது. ஏனென்றால் தேவனை தேடுகிற பிள்ளை, தேவனை ஆராதிக்கிற பிள்ளை. அல்லேலூயா. தேவனை தேடுற பிள்ளைக்கு விரோதமா சத்துரு வருவான், எழும்புவான், கொக்கரிப்பான். பாரு, சங்கீதா சாட்சி சொல்லுது, எங்க அப்பாவுக்கு விரோதமா எழும்புனாங்க, வந்தாங்க, போனாங்க, எல்லாம் பெட்ரோல் டியூபையே. ஆனா ஆண்டவர் தேடுற பிள்ளை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அல்லேலூயா. அவரை தேடுகிற பிள்ளைகளை அப்பா கைவிட மாட்டார். அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அடுத்தது சங்கீதம் 69:32 படிங்க. சங்கீதம் 69:32.
தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இருதயம் வாழும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் இப்படி சொல்லுங்க. கர்த்தரை தேடுகிற என் இருதயம் வாழும். அல்லேலூயா. பிரைஸ் காட். ஆமென். வியாதி, கஷ்டம், போராட்டம் எல்லாம் வந்தா எதை பாதிக்குது? இருதயத்தை தான் பாதிக்குது. எதை பாதிக்குது? ஆமா. ஒரு குழந்தை வயிற்றுல உண்டாயிருக்குன்னா உடனே என்ன செய்யறாங்க? எதை பார்க்கறாங்க? துடிப்பை தான் பார்க்கறாங்க. துடிப்பு இருக்கா? துடிப்பு இருக்கா? ஒரு டாக்டர்கிட்ட மறித்துட்டாங்கன்னா செக் பண்ண போய் சொல்ல என்ன பார்க்கறாங்க? ஒரு ஆள் மறிச்சு போச்சுன்னா எதை பார்க்கறாங்க? துடிப்பு இருக்கா? பல்ஸ் பிடிச்சு பார்ப்பாங்க இல்லையா? அந்த துடிப்பு ரொம்ப முக்கியம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் வாழும். இருதயத்தில் என்ன பலவீனம், என்ன கஷ்டம் இருந்தாலும் ஆண்டவரை தேட தேட உங்கள் இருதயத்தை ஆண்டவர் வாழ வைக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இருதயம்தான் மனித உடலினுடைய மையம். ஆமென். இருதயம்தான் முக்கியம். மற்றது கூட 2 இருக்கு. கண்ணு 2, காது 2, கிட்னி 2, அப்புறம் கை 2, கால் 2, எல்லாமே 2 இருக்குது. ஆனா ஒன்னே ஒன்று இருக்கிறது என்ன? இருதயம். அந்த இருதயத்துல தான் கண்ட்ரோல் இருக்கு. அந்த இருதயத்துல ஜீவன் இருக்கு. அப்ப அந்த இருதயத்தை ஆண்டவர் வாழ வைக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்க சரீரத்தை வாழ வைப்பார், உங்கள் குடும்பத்தை வாழ வைப்பார். கர்த்தரை தேடுகிற குடும்பம் வாழும். கர்த்தரை தேடுகிற நபர்கள் வாழுவார்கள். நல்ல சுகத்தை கொடுப்பார், நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பார், நீடிய ஆயுளை கொடுப்பார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களை ஆண்டவர் கைவிடுகிறதில்லை. கர்த்தரை தேடுகிறவருடைய இருதயத்தை வாழ வைக்கிறவர். வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. அல்லேலூயா. வாழ்வே இயேசுதாங்க. அல்லேலூயா. நல்ல சத்தியத்தை கேட்டு ஆஹா ஓ ஆண்டவர் பேசிட்டார், ஆண்டவரை தேடுவன், அடுத்த வாரம் முடங்கி படுத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஆமென். கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் என்ன தேடணுங்க? தேடணுங்க. ஆமென். கர்த்தரை தேட தன் மனதை ஒப்பு கொடுத்திருந்தான், மனதிணங்கி இருந்தான், மனதை அர்ப்பணித்திருந்தான், ஒரு டெடிகேட் பண்ணியிருந்தான், ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருந்தான். ஐ வில் சீக் மை காட். ஹல்லேலூயா. அது ஒவ்வொரு இருதய பலகையில எழுதுங்க. நான் என் தேவனை ஆராதிப்பேன், நான் என் தேவனை மகிமைப்படுத்துவேன், என் தேவனை உயர்த்துவேன், அவரை தேடுவேன், வேதத்தை வாசிப்பேன், ஜெபிப்பேன், ஆராதனைகள்ல பங்கெடுப்பேன். அல்லேலூயா. ஆமென். அதுதான் ஆண்டவரை தேடுறதுங்க. ஆமென். ஆண்டவருக்காக வாழ்றது, ஆண்டவரை தேடுறது, ஆண்டவரை துதிப்பது, ஆண்டவரை தேடுவது, சுவிசேஷத்தை அறிவிப்பது, ஆண்டவரை தேடுவது, வசனத்துக்கு சாட்சியாக வாழுவது, ஆண்டவரை தேடுவது. ஆக இந்த காரியங்களில் எல்லாம் என்ன செய்தாருங்க? அவன் தன்னை அர்ப்பணித்திருந்தான், ஒப்பு கொடுத்திருந்தான், ஆண்டவரை ஆராதித்தான். அல்லேலூயா. எந்த வயசுலங்க? 16 வயதுல. அல்லேலூயா. ஆமென். அடுத்தது 26ஆம் அதிகாரம் 4வது வசனம் படிங்க. அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து, அவன் கர்த்தரின் பார்வைக்கு என்ன செஞ்சானா? செம்மையானதை. அவன் தகப்பன் வழியிலே அவன் நடந்து கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அப்போ பெற்றோர் எப்படி செய்யுங்க? கர்த்தரின் வழியில நடக்க தீர்மானியுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு சில குடும்பங்கள்ல பிள்ளைகள் ஆண்டவரை தேடுறாங்க, பெற்றோர் ஆண்டவரை தேடுறதில்ல. இங்கே வாசிக்கிறோம், இந்த உசியா ராஜா அவன் தகப்பனாகி அமத்சியாவின் வழியிலே நடந்து கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அப்ப பெற்றோர்கள் ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ தீர்மானியுங்கள். அல்லேலூயா.
ஃபர்ஸ்ட் ஸ்கூல் இஸ் ஹவுஸ். முதலாவது பள்ளிக்கூடம் வீடு. அந்த வீட்டிலே பெற்றோர்கள் எப்படி இருக்கிறீர்களோ அதை பார்த்துதான் பிள்ளைகள் என்ன செய்யும்? வளருவார்கள். ஆமென், அல்லேலூயா. நீங்க உங்க வீட்டில் குறை பேசுறீங்கன்னா பிள்ளைகள் குறை பேசுறவங்களா இருப்பாங்க. நீங்க உங்க வீட்டில் தவறு பண்றவங்களா இருந்தால் பிள்ளைகள் தவறு பண்ணுவாங்க. நீங்க உங்க வீட்டில் ஆண்டவர் ஆராதிக்கிறவங்களா இருந்தால் அவங்களும் ஆண்டவர் ஆராதிப்பாங்க. அல்லேலூயா. ஆக தன் தகப்பனுடைய வழியிலே நடந்து, ஆமென், தகப்பனும் தாயும் காட்டி கொடுக்க வேண்டிய பாதை சத்தியத்தின் பாதையா இருக்கணும், நீதியின் பாதையா இருக்கணும், தேவனுக்கு பிரியமான பாதையா இருக்கணும். அந்த பாதையில தான் அவர்கள் வருவார்கள். நீங்க ஒழுங்கினமா இருந்துட்டு பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா சான்ஸே இல்லை. அவன் சொல்லுவான், டே அப்பா நீ என்ன பண்றன்னு தெரியாதாப்பா, நீ செய்யற வேலையெல்லாம் தெரியாதா? அம்மா அப்பா நீ என்ன பண்றன்னு தெரியுமா? இந்த வேலையெல்லாம். ஆமா, அதனால ஃபர்ஸ்ட் எங்கிருந்து கற்றுக்கொள்கிறார்கள்? பெற்றோரிடத்திலிருந்து. அப்ப பெற்றோர்கள் தேவனின் பாதையில் நடக்க தீர்மானியுங்கள். உங்களை பார்த்தது என்ன செய்யறாங்க? பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. ஆமென். எனக்கு ஒரு ரோல் மாடல் என்னுடைய தகப்பனார். ஆமென், என்னுடைய அப்பா. அவர்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தார்கள். ஆமென். அவர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருந்தார்கள். அவர் சொல்லுவார், எப்படியாவது நான் பரலோகத்துக்கு போகணும், அதுக்காக நான் உண்மையா இருக்கணும்னு சொல்லுவார். அல்லேலூயா. விளையாட்டு கூட எங்க அப்பா பொய் பேச மாட்டார். விளையாட்டு கூட பேச மாட்டார். ஆமென். தேவையில்லாத பேச மாட்டார். ஆமென். மற்ற அங்கெங்கேயும் போய் நியாயம் பேச போக மாட்டார். வேலை உண்டு, வீடு உண்டு, சர்ச் உண்டு, வீடு உண்டு, இங்கே தான் போவார ஒழிய மற்ற எங்கேயும் போக மாட்டார். ஆமீன். ஊர் சுத்த போக மாட்டார். நண்பனை பார்க்க போகிறேன், அங்கே போகிறேன், கடைக்கு போகிறேன், சாப்பிட போகிறேன், எங்கேயும் போக மாட்டார். அவர் ஒரு பெரிய அதிகாரியாக பதவி வகித்தும் வீட்டிலிருந்து சமைச்சு கொடுக்குற சாப்பாடை தான் என்ன செய்வார்? கொண்டு போய் சாப்பிடுவார். ஆமீன். இப்படி ஆண்டவருக்காக உண்மையாக வாழ்ந்தார். அதே போல தங்களுக்கு கிடைக்கிற அந்த சம்பளத்திலிருந்து தசமபா காணிக்கை படைப்பார். அதே போல் அவர்கள் லோன் எந்த அரியர்ஸ் எதுனாலும் என்ன செய்வார்? காணிக்கை கரெக்டாக கொண்டு போய் கொடுப்பாங்க. அதே போல் சபையினுடைய கூட்டங்கள் எல்லாம் தவறாமல் பங்கு பெறுவார்கள். எங்களை வளர்த்து விட்ட பாஸ்டர்களுடைய பெற்றோர்களை பார்த்து சொல்லுவார், எனக்கு கிடைத்த முத்துக்கள் என்று சொல்லுவார். அல்லேலூயா. அவர்களை பார்த்து பார்த்து அந்த உண்மையை நாங்களும் கற்றுக்கொண்டோம். இந்த ஜெபத்தை நாங்களும் கற்றுக்கொண்டோம். அந்த ஒழுக்கத்தை நாங்களும் கற்றுக்கொண்டோம். ஆகவே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ரோல் மாடலா இருங்க. அல்லேலூயா. இந்த உசியா வளர்ந்ததுக்கு இன்னொரு காரணம் என்னவென்றால், அவனுக்கு நல்ல ஒரு தகப்பன். அந்த தகப்பன் செவ்வையான பாதையை காட்டி சென்றார். அந்த பாதையிலே அவர் என்ன செய்தாருங்க? நடந்தார். அமத்சியா செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அல்லேலூயா. அடுத்தது மூணாவது காரியம் பாருங்க, 6வது வசனம் படிங்க. அவன் புறப்பட்டு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி காத்தின் அலங்கத்தையும் எப்னேயின் அலங்கத்தையும் அஸ்தோத்தின் அலங்கத்தையும் இடித்து போட்டு அஸ்தோத் நாட்டிலும் பெலிஸ்தருக்குள்ளும் பட்டணங்களை கட்டினான். சரி, அடுத்தது என்ன இந்த வசனத்தை சொல்றாரு? என்ன சொல்ல போற நீங்க யோசிக்கலாம். நிறைய ராஜாக்கள், இஸ்ரவேலை அரசாண்ட ராஜாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எருசலேமை அரசாண்டவர்கள் 21 ராஜாக்கள், இஸ்ரவேலை அரசாண்டவர்கள் 19 ராஜாக்கள். இந்த ராஜாக்கள் எல்லாம் நீங்க அதிகமா படிச்சு பார்க்கும் பொழுது தாவீதுக்கு அப்புறம் யாரும் என்ன செய்யல? பெலிஸ்தரோட மற்ற ஜனங்களோட என்ன செய்யலைங்க? போய் யுத்தம் பண்ணி அவங்களுடைய எல்லைகளை பிடிக்கல. ஆனா இந்த உசியா ராஜ் என்ன செய்யறான்? புறப்பட்டு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணுகிறான். ஆமேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? குடும்பத்துக்குள்ளாரே சண்டை போட்டுருக்கல. யூதாவின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவோடு சண்டை போடுவார், இஸ்ரவேலின் ராஜா யூதாவின் ராஜாவோடு, இவங்களுக்குள்ளே சண்டை போட்டு என்ன செய்வாங்க? பங்கிட்டு கொள்ளுவார்கள், அபகரித்து கொள். அப்படியெல்லாம் செய்யாம என்ன செய்யறான்? புறப்பட்டு போய் புறஜாதிகளுடைய தேசங்களை இவன் யுத்தம் பண்ணி அவங்களெல்லாம் பிடிச்சு அங்கே பட்டணங்களை கட்டுகிறான். அப்படியானால் என்ன அர்த்தம்? நம்ம புறப்பட்டு போய் புறஜாதிகளை ஆண்டவரிடத்தில் என்ன செய்யணுங்க? வழி நடத்த வேண்டும். அல்லேலூயா. வீட்டுக்குள்ளாரே இருந்து சண்டை போட்டுருக்க கூடாது, வீட்டுக்குள்ளாரே இருந்து பிரிச்சுட்டு போகக்கூடாது.
நிறைய சபைகளில் பாருங்க, நல்லா ஆராதிப்பாங்க, எல்லாம் நிற்பாங்க. ஆனால் என்ன செய்வாங்க? சபையை விட்டு வெளியே போய் இன்னொரு சபை தொடங்கிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஆமேன். இந்த உசியா ராஜா என்ன செஞ்சானுங்க? புறப்பட்டு போய் வெளியே போய் அவன் புறஜாதிகளோடு சண்டையிட்டு அங்கே தன் ஜெயஸ்தம்பத்தை நாட்டினான். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றார்? நீங்கள் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அப்போ ஒவ்வொருவர் என்ன செய்யணுங்க? புறஜாதிகளுக்கு, ஆண்டவரை பற்றி அறியாதவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும். அப்பொழுது கர்த்தர் கூட இருப்பார். ஆச்சரியமான அனுகூலத்தை தேவன் நமக்கு கட்டளையிடுவார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். அப்ப புறஜாதிகளிடத்துல போய் ஜெயஸ்தம்பத்தை நாட்டினான். அப்படி போகும் பொழுது என்னாச்சு? 7வது வசனத்துடைய கடைசி வரி படிக்கிறோம் பாருங்க. தேவன் அவனுக்கு துணை நின்றார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் அவனுக்கு துணையாக நின்று என்ன செஞ்சாருங்க? அவன் ஜெயிக்க, அவன் ஜெயஸ்தம்பத்தை நாட்ட கர்த்தர் உதவி செய்தார். அப்ப நாம புறப்பட்டு போகும் பொழுது யார் துணையா நிற்பா? கர்த்தர் துணையாய் நிற்பார். அல்லேலூயா. மனுஷன் வரமாட்டாங்க. யார் வருவா? கர்த்தர் வருவார். அல்லேலூயா, ஆமென். நான் உனக்கு துணை செய்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம் என்று பக்தன் பாடி இருக்கிறார். அந்த மாதிரி இந்த உசியாக்கு துணையா நின்றது யாருங்க? கர்த்தர். ஆகவே தேவ பிள்ளையே, ஆண்டவரை தேடுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். அதான் என்னுடைய தலைப்பு. இவனுக்கு எதனால ஆச்சரியமான அனுகூலம் கிடைச்சது? கர்த்தரை தேட தன் மனதை ஒப்பு கொடுத்திருந்தான், மனது இணங்கி இருந்தான், மனதை அர்ப்பணித்திருந்தான். ஆமீன். 2 உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். இப்போ கால்வாசி அரைவாசி செய்தி தான் போயிருக்கு, இன்னும் அரைவாசி முக்காவாசி இருக்கு சொல்றதுக்கு. ஆமீன். நல்லா கவனிங்க. யாரு? சகேயு ஒரு பெரிய பணக்காரன், ஆயக்காரருக்கு தலைவன். ஆயக்காரனே பெரிய பணக்காரன், ஆயக்காரருக்கு தலைவன். அந்த தலைவனுடைய வாழ்க்கையில பணம் இருந்தது, பொருள் இருந்தது, குடும்பம் இருந்தது, பிள்ளைகள் இருந்தது, எல்லாமே வேலைக்காரங்க இருந்தாங்க. ஆனா என்ன இல்லை? அவனுக்குள்ள சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. அப்ப இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறான். இயேசுவுடைய சீஷர்கள் ஆயக்காரரும் இருக்கிறார்கள். ஆயக்காரரை யாரும் விரும்ப மாட்டாங்க. டாக்ஸ் கலெக்ட் பண்றவங்கள, பணம் வசூலிக்கிறவங்களை யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆமேன். அப்போ அப்படிப்பட்டவர்களையும் தன்னுடைய கூட்டத்தில் வச்சிருக்கிறாரா? அப்படி என்றால் அவரை நான் பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் அவனுக்குள்ள எழும்பினது. என்ன ஆவல்? இயேசுவை பார்க்கணும். அதான் தேடல், இயேசுவை தேடுதல். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இயேசுவை தேட அவன் வாஞ்சித்தான், இயேசுவை பார்க்க அவன் வாஞ்சித்தான். வாஞ்சித்தபடியினாலே தன் பதவி, தன்னுடைய கௌரவம், தன்னுடைய பணம், காசு, அந்தஸ்து எல்லாவற்றையும் விட்டு எரிஞ்சிட்டு என்ன செய்றாங்க? இயேசுவை பார்க்க வெறுங்கால அவர் நடந்து வருகிற வழியில அவருக்கு முன்னாக ஓடி ஒரு காட்டு அத்தி மரத்தின் மேல ஏறி இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். ஆண்டவரை தேடினான். இயேசு எப்படிப்பட்டவரோ. அல்லேலூயா. அந்த மாதிரி இயேசுவை தேடணுங்க. எப்படிப்பட்டவரோ? இயேசு எப்படிப்பட்டவர்? என் நேசர் வெண்மையும் சிகப்புமானவர், என் நேசர் 10,000ங்களில் சிறந்தவர், என் நேசர் வெள்ளை போல செண்டு, என் நேசர் மருதோன்றி பூங்கொத்து, என் நேசர் தங்கமயமான சுருள் சுருளான முடியுடையவர், அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள், அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த வெண்கலம் போல பாதங்களை உடையவர், சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போல அவர் பார்க்க பார்க்க இனிமையானவர், அருமையானவர், அவர் ராஜாதி ராஜா, அவர் தேவாதி தேவன், அவர் கர்த்தாதி கர்த்தா. நான் அவரை பார்க்க வேண்டும் என்ற அந்த தேடல் இருக்கும் பொழுது, ஹல்லேலூயா, what a wonderful God. Hallelujah. What a profound statement that our God is a beautiful God. Hallelujah. அற்புதமான, அழகான,
அருமையான இனிமையான அந்த இயேசுவை பார்த்தால் போதும், அந்த இயேசுவை பார்த்தால் போதும், அந்த இயேசுவை பார்த்தால் போதும் என்ற ஆவல் அதிகரித்தபடியினாலே தன் வீட்டை விட்டு வெளியேறி ஒரு மரத்து மேலே ஏறி ஒரு குரங்கு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்க. யாரை பார்க்க? இயேசுவை பார்க்க. இயேசுவை பார்க்க நம்ம என்ன பார்க்குறோம், என்ன யோசிக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. கார் அனுப்புவீங்களா, வேன் அனுப்புவீங்களா, பஸ் அனுப்புவீங்களா? ஆக அவன் எல்லாவற்றையும் துறந்து தேவனை தேட ஓடுறான். ஏன்னா அவனுக்கு பாருங்க, இது எல்லா பொருளும் இருக்குது, அதிலெல்லாம் என்ன இல்லை, ஒரு நிம்மதி, ஒரு சமாதானம் இல்லை. இயேசுவை பார்க்கணும். அல்லேலூயா. அது எனக்கு போதும், அது எனக்கு போதும். ஓடுகிறான், ஓடி ஆவலோடு பார்த்து கொண்டு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்த்து கொண்டு அங்கே அவன் ஆவலோடு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வந்தவுடன் நின்று அண்ணாந்து பார்த்து, சகைவே இறங்கி வா. நம்ம உள்ளத்துல வாஞ்சிக்கிறத அவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய ஏக்கங்களை அறிந்திருக்கிறார், நம்முடைய எதிர்பார்ப்புகளை அறிந்திருக்கிறார். ஆகவே தான் அவன் சொல்லலைங்க, அவன் சொல்லல. ஆனா அந்த இடத்துக்கு வந்த உடனே இயேசு தன் ஆவியிலே உணர்ந்து, என்னை தேடி ஒரு ஆள் வந்திருக்கிறது, என்னை காண ஒருவர் வந்திருக்கிறார் என்று சொல்லி அவர் புரிந்து அறிந்து, சகைவே இறங்கி வா, இறங்கி வா. நம்மை அறிந்திருக்கிறார், உங்க உள்ளத்தை அறிந்திருக்கிறார். தேவ பிள்ளையே, இந்த காலைவேளை என்ன எதிர்பார்ப்போடு தேவையோடு வந்திருக்கிறீர்கள் என்பதை ஆண்டவர் அறிந்து, தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் அற்புதங்களை செய்கிறவர். சகைவே இறங்கி வா, இறங்கி வா. இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், I want to stay with you in your house. மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய பாக்கியம். ஆக தேவனை தேடுகிறவர்களோடு ஆண்டவர் தங்கி இருப்பார், ஆண்டவர் தங்கி இருப்பார். தேவ பிள்ளை, மனிதர்கள் என்ன வேணா சொல்லட்டும், ஆனா கர்த்தர் தங்கி இருப்பார். உன் வீட்டுக்கு நான் வரணும், உன்னோட தங்கணும், உன்னோட சாப்பிடணும். வா, எவ்வளோ பெரிய பாக்கியம். அல்லேலூயா, ஆமென். அவன் இயேசுவோட நடக்க. இதுக்கு முன்னாடி யாரோட நடந்தான்? கள்ளர்களோட நடந்தான், வரி வாங்குறவங்களோட நடந்தான். இப்போ யாரோட நடக்கிறான்? இயேசுவோட. வாழ்க்கையில் மாற்றம், ஆண்டவரை தேட தேட வாழ்க்கையில் மாற்றம் வரும். தவறான நண்பர்கள்லாம் விலகி போயிடுவாங்க. நாம அநியாயம் பண்றலாம் விலகி போயிடுவான். ஏன்னா கிட்ட வர முடியாது. யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். அவன் இயேசுவோடு நடக்கும் பொழுது அவன் வாழ்க்கை மாறுது. அவன் சொல்றான், ஆண்டவரே, அநியாயமா யாரிடத்துல வாங்கினது உண்டானால் என்ன செய்யறேன், நாளத்தனையாய் திரும்பி கொடுத்து விடுகிறேன். ஏன்னா சொத்தே கூட வந்துட்டாரு. ஆமேன். இயேசுவே கூட வந்துட்டார், ராஜாதி ராஜா வந்துட்டார். இனி பணம், காசு, பெயர், பதவி, பட்டம், புகழ் எதுவும் எனக்கு தேவையில்லை. இயேசு கூட வருகிறார். அல்லேலூயா. ஆக சகையுடைய வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கையாக மாறினது. அதுக்கப்புறம் சகையு வாழ்க்கை நிம்மதி தான், சமாதானம் தான். அவன் காரியம் எல்லாம் வாய்க்க பெற்றது. காரணம் என்ன? கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. ஆக தேவனை தேட நம்முடைய பட்டம், பதவி, கௌரவம், அந்தஸ்து எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வரணுங்க. எப்படியாவது அவரை நான் பார்த்தா போதும், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். ஆமேன். பரலோகத்தில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா. இந்த பூமியில் என்ன வாழ்ந்து என்ன பண்ணாலும் ஒரு நாள் என்ன செய்யணும்? உலகத்தை விட்டு போய் தான் ஆகணும். ஆமேன். எங்கே போகணும்? தேவனிடத்துக்கு போகணும். அல்லேலூயா. அதுக்கு அவரையே தேடுவோம், அவரையே நோக்கி பார்ப்போம், அவரையே சார்ந்திருப்போம். அவரை தேட நம்முடைய மனதை ஒப்பு கொடுப்போம். என் வாழ்நாளெலாம் உண்மை தேடுவோம்ப்பா, என் மூச்சுள்ள வரைக்கும் உண்மை தேடுவோம்ப்பா, என் பேச்சுள்ள வரைக்கும் உண்மை தேடுவோம்ப்பா, என் இருதயம் துடிக்கிற வரைக்கும் உண்மை தேடுவோம்ப்பா. உம்மை தேடுவேன், உம்மை தேடுவேன், உம்மை தேடுவேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தால் தேவ பிள்ளை, நமக்கு ஆண்டவர் ஆச்சரியமான அனுகூலத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஆச்சரியமான அனுகூலம். அவனுடைய காரியங்களெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். பெரிய பெரிய காரியங்களை செஞ்சான்.
ஆமென். எல்லா காரியத்தையும் செய்வதற்கு ஆண்டவர் அனுகூலத்தை கொடுத்தார். காரணம் என்ன? அவன் கர்த்தரை ஒரே கர்த்தரை கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க, கர்த்தருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க, வார்த்தை கொடுங்க, அவரோடு உறவாடுவதற்கு கொடுங்க, ஆராதனைகளுக்கு கொடுங்க. இப்படி எல்லாம் ஆண்டவரை தேட 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 ஆச்சரியமான அனுகூலங்களை கர்த்தர் கட்டளையிடுவார் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை, இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும்.